இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவன் இந்த அளவுக்கு திருமதி இருக்குது, 4000 காப்பி இருக்குது, இவ்வளவு ரேட்டுக்கு விற்கும், அது விற்கும் போதுதான் காசு தருவோம், நீங்க கடனா தாங்க அப்படின்னு இந்த புஸ்தகத்தை ஒரு அடமானம் வச்சு வாங்குற மாதிரி ஏறக்குறைய அந்த மாதிரி அதை காட்டி இணைஞ்சிருக்கணும். பல சகோதரர்கள்ட்ட வாங்கி நிறைய அந்த யாரெல்லாம் லிஸ்ட்ல எங்கள்கிட்ட தந்தாரோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டோம். அபுதாபிக்கு தந்தமா, நான் இன்னென்ன ஆட்டை வாங்கினேன் அவர் தர்றாரு லிஸ்ட், அதுக்கு தான் நாங்க தர முடியும். அதை தாண்டி அவர் வாங்கியிருக்கிறார். சவுதியில இருந்துலாம் வருது. இவர் ஹாமித் பக்ரி எங்கள்கிட்ட கொடுத்தார்ல, இவ்வளவு பேர்ட்டு தான் வாங்கியிருக்கேன், அவர் 10 லட்சம் ரூபாய் வாங்கின லிஸ்ட் கொடுத்திருக்காரு, ஆனா வாங்கினது 20 லட்சமா இருக்குது. எங்கள்கிட்ட கொடுத்தது நாங்க எங்கேயா ரூபான்னு கேட்போங்கிறதுக்காக வேண்டி பாதிக்கு குறைவா தான் எங்களுக்கு லிஸ்ட் தர்றாரு. அந்த லிஸ்ட்ல உள்ள அவ்வளவு பேருக்கு அனுப்பிட்டோம். அந்த லிஸ்ட் கை வேணா உங்களுக்கு காப்பி வேணா அனுப்பி வைக்கிறோம். அவர் தந்த லிஸ்ட். சரி, நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, அவர் ஒரு ஜமாத்தின் சார்பாக வந்தாரா நீங்க உறுதிப்படுத்தல? நீங்க தலைவரா இருந்தாரு. ஆமா, இல்ல அவங்க எதன் பேர்ல கேட்டாங்க? ஜமாத் பேர்ல கேட்கல. நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஜமாத் சார்பா இல்லாம இருக்கு, ஜமாத்து முடிவா அப்படின்னு கேட்டிருக்கணும். ஏதாச்சும் ஒரு அதை நம்பிட்டீங்க, சரிதான். அது அவங்க நாம நம்புன தப்பா போச்சு, நீங்களும் அது மாதிரி நம்பிட்டீங்க, அவ்வளவுதான் விஷயம். இதுல நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. அதாவதுங்க, ஃப்ராடு பண்றாரு, திங்கிறாருன்னா நான் அம்பலப்படுத்திடுவேன். இது சுருட்டல் இல்ல, ஒரு தொழில் பண்றேன்னு உங்கள்ட்ட பங்கு கேட்கிறாரு, இது எப்படி நான் அறிக்கை விடுவேன்? அதாவது ஒரு தொழில் பண்றேன்னு உங்கள்ட்ட பங்கு கேட்கிறாரு, நீங்க விரும்பி தொழிலுக்குன்னு கொடுக்குறீங்க, சேர்ந்தாதானே. இது நாங்க உடன்படலன்னு சொல்ல முடியுமே தவிர அவருக்கு யாரும் கொடுக்காது, ஏன்னா நான் பண்ற தொழில ஏன் கெடுக்கிறேன்னு சொல்ல மாட்டாரா? இது எப்படி அறிக்கை விடலாம் சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் நேர்மையா நடக்காதனால பேசிட்டு இருக்கிறோம். அந்த தொழில ஒரு தொழில், இவர் ஒரு தொழிலுக்காக வேண்டி ஒரு ஆட்டு பண்ண அமைக்க போறேன், நீங்க தாங்க கேட்கிறாரு, ஆட்டு பண்ண அமைக்கிறாங்க கொடுக்காதுன்னு சொல்லலாமா? அவர் ஒரு தொழில் உங்க முன்னாடி வைக்கிறாரு, அதுல இவ்வளவு முதலீடுன்னு சொல்றாரு, இதுல லாபம் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறாரு, நீங்க அதை பரிசீலித்து அதை போய் சேர்றீங்க. இதுல நான் முறைகேடு என்று தெரிந்த பிறகு அறிக்கை விடலாம். வாங்கணும் கொடுக்கல, இப்ப வேண்டாம் அறிக்கை விடலாம். கொடுக்கலங்கிற இப்பதான் விடலாம். ஏற்கனவே ஒரு வாங்குற கட்டத்தை நான் எப்படி தடுக்க முடியும்? கேட்கிற ஆளுக்கு நான் சொல்லியிருக்கேன். பல சகோதரர் என்ற கேட்டிருக்கிறார்கள், கேட்டவர்களுக்கெல்லாம் நான் இணைஞ்சிருக்கிறேன், அதுல நமக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் சொல்ல போனால் தெளிவா சொன்ன, அவர் எந்த ஒரு தொழிலையும் ஒழுங்கா செய்யற அளவுக்கு அவர் திறமை அவர் கிடையாது. அவர் மளிகை கடை வைக்கிறேன் ஊர்ல இந்த மாதிரி வசூல் பண்ணி வச்சாரு, பெரிய மளிகை கடை வைக்கிறேன் எல்லாத்தையும் ஷேர் வாங்கி வச்சாரு, இழுத்து மூணு தவிர ஒரு லாபம் கிடையாது. தொழில் செய்யறதுக்குன்னு தனியான ஒரு நிர்வாக திறமை வேணும், அது அவர்கிட்ட கடுகு அளவு கூட கிடையாதுன்னு சொல்லி நான் இத்தனை பேருக்கு எச்சரிக்கை பண்ணி தடுத்திருக்கிறேன். என்கிட்ட வந்தது நான் தடுத்தேன். மனிதன் என்ற முறையில் அதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? அதான் நீங்க உங்களுடைய லிஸ்டுகளை அனுப்புங்க, நம்ம மறுபடியும் என்ன செய்யலாம், அவர்கிட்ட உட்கார வச்சு நான் கேட்கிறோம். ஆமா, நீங்க நினைச்சிருப்பீங்க, ரைட்டு தான் அது. ஆனால் கண்டிப்பா சொல்றேன், இப்ப நம்ம பிரிஞ்சுட்டு போய் சொல்ல முடியாது. ஜவாஹிர்லாவோ ஹைதரோ யாரும் இதுக்கு சிக்னல்லாம் கொடுக்கல, அவங்களுக்கு இதுல சம்பந்தம் கிடையாது. நாங்க தமுக சார்பாகவும் அவரை இந்த காரியம் செய்ய நாங்க அனுமதிக்கல, தௌஹீத் ஜமாத் சார்பாக நிர்வாக குழு கூட்டி அப்படி செய்யவும் இல்லை. அவரா ஒரு லெட்டர் பேட உண்டாக்கிட்டார், கல்வி சங்கம் உண்டு, அதன் பேர்லயே வசூல் பண்ணுவார். தௌஹீத் ஜமாத் எங்களுக்கு கணக்கு தரணும்ல, கல்வி சங்கம் ஒரு பேரை வச்சுக்கிட்டு தான் வசூல் பண்ணுவார். சேவுல்லா காஜா வந்தார் உடனே, 2 பேரும். ஆனாலும் கூட வந்தார், தவிர இல்லாததும் அவர் தான், இவர் கையில வச்சிருந்தார் நிர்வாகம் ஃபுல்லா. அதாவது வசூலிப்ப உடந்தையா இருந்தார தவிர அந்த மோசடிக்கு உடந்தையா இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா அவரும் கூட வந்தாரு, அவரும் கூட வந்து அதை வசூலிப்பதற்கு துணையாக இருந்தார். அது ஒரு தொழில் என்ற முறையில், ஷேர் என்ற முறையில் துணையாத்தான் இருந்திருக்கிறார். அந்த வகையில் அவர் நம்பி கரெக்டா செய்வார் நினைச்சாரு. வாங்கிட்டு வந்த பிறகு அவர் செய்யல, அதை வாங்கி 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்களா, சேர்ந்து செய்யல, அவர் தான் செஞ்சார். அதை நீங்க புகார்களை தாங்க, நாங்க மறுபடியும் இழுத்து வச்சு கேட்போம். கேட்கணும் சார். பணக்கார கூட்டம் சுத்தி இருக்கு, நீங்க அவங்க வியாபார நோக்கம் அவங்களை இது பண்ணிருக்காங்க, அவங்க பெரிய இருக்கு அப்படின்னு. அது யாரா சமூக நல்லிணக்க சொன்னாலே இல்ல,
அந்த பணக்கார ஆள் யாரு? ஏன்னா குறிப்பிட்ட 2-3 சரி, அவங்க என்ன எப்படி பயன்படுத்துவாங்க? நான் என்ன மந்திரியா? இல்ல பணக்காரர்கள் நான் எப்படி உதவுவேன்னு சொல்லுங்க. அது கேட்டீங்களா? பணக்காரர்கள் என்ன சுத்தி இருந்தாங்கன்னா நான் பணக்காரர்களுக்கு உதவுற அளவுக்கு நான் என்ன போஸ்ட்ல இருக்கிறேன், என்ன எப்படி அவங்க பயன்படுத்துவாங்க? உங்களுடைய பேச்சு இந்த மாதிரி சீடிகள் இதெல்லாம் போட்டு அவங்க பணக்காரர்கள் வந்து இந்த சீடியை போட்டு 4 நாள் எப்படி சம்பாதிக்க போறாங்களா? பணக்காரர்களா இருக்கக்கூடியவர்கள் வந்து என்னுடைய சீடியை கேசட்டையை போட்டு சம்பாதிக்கிறேன். சரி, என்னை சுத்தி இருந்தா தான் அந்த வேலையை செய்யணுமா? என்ன எதிர்த்துக்கிட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காத பாக்கல? நீங்க சீடியை வந்து வியாபாரம் பண்றதா இருந்தா எனக்கு பக்கத்துல உட்கார்ந்தா தான் பண்ணணுமான்னு கேட்கிறேன். யார் வேணாலும் பண்ணலான்னு போப்பனா தான் உரிமை கொடுத்துருக்கிறேன். நல்லா விளங்கிக்கிறனுங்க. இதை கேட்டது நல்ல சகோதரர் கேட்டிருக்கிறாரு. என்னையை பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தி எல்லாம் பணக்காரர்கள் இருக்கிற அளவுக்குலாம் நடக்கவே மாட்டேன். வீட்டிலிருந்து ஆபீஸுக்கு வருவேன், நடந்துதான் வருவேன். டெய்லி என்ன செய்வேன்? ஆபீஸுக்கு நடந்துதான் வருவேன், நடந்துதான் போவேன். கூட யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். வழங்குதா? இது ஆபீஸுக்கும் தினசரி நான் காலையில 10 மணிக்கு ஆபீஸுக்கு போயிருவாங்க. இருந்தா மெட்ராஸ்ல இருந்தால் காலையில 10 மணிக்கு போயிருவேன், நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன். நான் காலையில 10க்கு நடந்தான் போவேன், நைட்டு 10க்கு நடந்தான் வருவேன். இது என்னுடைய ரொட்டீனான அங்க இருக்கிற வாழ்க்கை. ஆபீஸ்ல இருக்கிற நேரத்தில் வந்து என் கூட எந்த பணக்காரராவது வருவாங்கன்னா எந்த பணக்காரெல்லாம் வரமாட்டாங்க. யார் வருவா? அன்வர் பாஷா வருவார், நம்ம இயக்கத்தினுடைய பொருளாளர். அவர் எங்க கூடவே என்ன செய்வாரு? எப்ப பார்த்தாலும் இருப்பார். இயக்கத்தினுடைய பொருளாளர் அந்த அன்வர் பாஷா இருக்கிறார். ஒரு பணக்காரர் நம்மோடு இப்ப பார்த்தாலும் இருக்கிறார் என்று சொல்வதாக இருந்தால் எல்லம் ஷேக்னு சொல்றோம்ல, அவர் தான் மற்ற முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டினுடைய பொருளாளராக இருக்கிறாரு. அவரு வந்து ஒரு பணக்காரன்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கெல்லாம் என்னோட நேரம் ஒதுக்குற அளவுக்கு டைம் கிடையாது. அவர் மாசத்துல 25 நாள் 26 நாள் வெளிநாட்டுல தான் இருப்பாரு. ஒரு 25 ரூபா திட்டி நீ வந்து துளையா ஒரு மசூரா வர வேண்டியிருக்கு, இப்படி அப்படிலாம் பேசுவோம், உரிமையோட பேசிக்கிறோம். அப்படி திட்டுனோம்னா ஒரு நாளைக்கு வருவார் மசூராவுக்கு, அரை மணி நேரம் தான் இருப்பேன் பாரு. வந்து மசூராவில் எல்லாரோடையும் உட்காருவாரு, ஓடி போயிடுவார் அரை மணி நேரத்தில், எனக்கு வேலை இருக்கும் பாரு. அவர் ஒரு நிமிஷத்துக்கும் சம்பாதிக்கக்கூடியவர். அப்படி ஒருத்தர் பணக்காரர் என்பதற்கு இல்லாம ஆதி காலத்தில் இந்த இயக்கத்தை 80களில் இருந்து கூடவே இருந்து அடிபடுற காலத்தில் அடிபடுவார், நெருக்கடி வருவார், ஜெயிலுக்கு வருவார். ஒரு டிசம்பர் 6 வந்து நின்றுவார். அன்னைக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார். அந்த மாதிரி ஒரே ஒரு சகோதரர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரர் இருக்காரு. அவர் வந்து பணக்காரர் அவரை கருதவே முடியாது உங்களுக்கு. அவரை தோல்ல கை போட்டு கூப்பிடுற அளவுக்கு நம்மளோட தரையில உட்காருவாரு. நம்ம ஒரு டீக்கல் நின்று டீ குடிச்சிட்டு இருப்போம் ஒரு கடையில் நின்று. அந்த மாதிரியான ஒரு பணக்காரர், காயல்படுத்த சேர்ந்தவர், எல்லாரும் தெரியும். ஷேக்குங்கிறாரு, எல்எம் ஷேக்குன்னு சொல்லுவாங்க, ஜிஎம் ஷேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஷேக்குங்கிற ஒருத்தர் தான் இருக்காரு. வேற எந்த பணக்காரரும் எங்களோட கிடையாது பாவா. யாரும் கூட வந்து உட்காரவும் மாட்டாங்க. நாங்களும் எந்த வீட்டுக்கு பணக்கார வீட்டுக்கு தேடி போகவும் மாட்டோம். எந்த ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு தடவை இந்த ஒரு பணக்காரரை தேடி போனோம்னா ஒரே ஒரு தடவை போயிருக்கிறேன், ஒரு ஆளை தேடி. அதுவும் எதுக்கு போயிருக்கிறேன்னு கேட்டா, எங்க ஊர்ல தண்ணீர் பஞ்சத்தினால ஊரணியில வெட்டெடுக்கணும் நாங்க ஜமாத்தில் கடிதம் எழுதிருந்தாங்க. அன்னியூத்துன்னு ஒரு குளம் இருக்கிறது, அது வெட்டெடுத்து போட்டால் என்ன செய்யும்? மழை வானம் பார்த்த பூமி. அதுக்கு ஒருத்தர் சகோதரர் சந்திச்சு உதவி செய்யறேன்னு சொல்லியிருந்தார் அவரு. அதுக்காக இந்த அக்பர் ஷாங்கிற ஒரு சகோதரர் போய் பார்த்து இந்த மாதிரி அன்னியூத்து எங்க ஊர்ல ஜமாத்தில் கடிதம் கொடுத்துருக்காங்க, அந்த வெட்டெடுக்கிற செலவை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சதகத்தும் ஜாரியாவா இருக்கும்னு சொன்னேன். உடனே ரூபாயை தந்தார், வாங்கி ஜமாத்தில் கொடுத்து விட்டேன். இந்த ஒரு தடவை ஒரு ஜமாத்துக்காக எங்க ஊருடைய நன்மைக்காக வேண்டி ஊராரெல்லாம் என்னை கேட்டுக்கிட்டதுக்காக வேண்டி ஒரு செல்வந்தரை நான் பார்த்ததை தவிர எந்த ஒரு ஆளையும் நான் போய் பார்த்ததும் இல்லை. என்னை சுத்தி இருக்கவும் மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சாதாரண மக்கள் தான் என்னோட இருந்துகிட்டு இருப்பாங்க. கிளை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் தான் ஆபீஸ்ல இருப்பாங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பார்க்கலாம். பிரச்சனை வந்து நான் வந்து அபுஜெயில் மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு சொன்னீங்கன்னா சரி, மக்களை சொல்லியிருக்காங்க. சரி 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 ரைட். நீங்கள் யாராவது நான் அபூஜைகளும் மோசமான நீங்க யாராவது சொல்லுவீங்களா? ஒரு ஆளாச்சும் சொல்லுவீங்களா? சாதாரண ஒரு முஸ்லீம் வந்து நான் அபூஜைகளை விட மோசமானவன் முதல்ல சொல்லுவானா? முதல்ல நீங்க யோசிக்கிற இந்த வார்த்தை எப்படி ஒரு முஸ்லீம் வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவான்? ஒரு காலத்திலும் சொல்ல மாட்டான். என்னன்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குன்னா, ஆபீஸுக்கு நம்ம இந்த பிரிஞ்ச பிறகு போறோம், அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட வாகனங்கள் அதெல்லாம் அங்க நிக்க கூடாது அப்படின்னு கீழே உள்ள இந்த பொடியனும் வந்து என்ன செஞ்சாங்க, மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நிக்க போடு, வண்டி அங்க நிப்பாட்டு, பிரிஞ்சதுக்கு பிறகு இது வந்து சொன்னோன்னு நேரம் அங்க போனேன். போய் என்ன பண்ணேன், இது முஸ்லீம் ட்ரஸ்டுக்கு சொந்தமான அலுவலகம்.